ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இன்று என்ன நடக்கிறதுன்றதை முழுமையாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பணியில் நீடிக்க தகுதி அற்றவர்கள் இப்படின்ட்டு ஹைகோர்ட் ஒரு அதிரடி அறிவிப்பை அறிவிச்சிருக்கு. இதை பற்றி பார்க்கலாம். அடுத்து டெட் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதை பற்றி பார்க்கலாம். அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் டென்டேட்டிவ் கீஸ் இன்று வெளியிடப்படுகிறதா? இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு நடத்தும் தகுதி தேர்வில் 12 ஆண்டுகளாக தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பணியில் நீடிக்க தகுதி அற்றவர்கள் உயர் நீதிமன்றம் கருத்து. நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் 12 ஆண்டுகளாக தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பணியில் நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் எந்த காரணத்திலும் பணி அந்த சம்பள ஊதிய உயர்வு கேட்க கோரிக்கை கூடாது அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஆண்டுக்கு 2 முறை பார்த்திங்கன்னா டெட் தேர்வு நடத்தணும். ஆனால் ஆண்டுக்கு 1 முறை நடத்துறதுலே ரொம்ப சிக்கல்கள். இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு 2 முறை நடத்தியிருந்தால் அவங்க எப்போவோ பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு கேள்வி வந்தது பார்த்திங்கன்னா இப்போ பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை 2009ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது. அதன்படி பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் 60% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற கடந்த 2011 தமிழக அரசு உத்தரவிட்டது. 2011ஆம் ஆண்டு முன்பாக ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என கூறி அவர்களை வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் ஊக்கத்தொகையை நிறுத்தி வைத்தது. தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டாங்க. இதை மத்திய அரசின் நெறிக்காட்டுகளின்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் 60% மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக கருத முடியும். 2011 ஆண்டுக்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு முதலில் 5 ஆண்டு, அதன் பிறகு 4 ஆண்டு, மொத்தம் 9 ஆண்டுகள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற அவகாசம் அளிக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை கொண்டு அரசு அடுத்து என்ன இவங்களுக்கு முடிவு எடுக்கும்? இவங்க டெட்டில் எழுதி பாஸ் பண்ணால் தான் அடுத்த வேலையிலே நீடிக்க முடியுன்றது ஒரு பல்பு காட்டிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி டெட்டில் பாஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா 149 ஜிஓவை நீக்க கோரி இன்று முதலமைச்சருடைய தலைமை செயலகத்தில் கவன ஈர்ப்பு நிகழ்வு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு என்ன பதில் கிடைக்கின்றதை நம்ம பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த முதுகலை பட்டதாரியோடைய அப்டேட் இன்றைக்கு வரவிருக்கிறதா நான் சில தகவல்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து ஒரு அப்டேட் கொடுக்கறது வழக்கமான விஷயந்தான். எந்த விதமான அப்டேட் அவங்க கொடுக்குறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை இரவு இல்லைன்னா மாலை இரவு 8 மணிலேருந்து 10:30 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த டைமில் தான் அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. அப்டேட் வந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் டென்டேட்டிவ் கீஸ் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே வெளியாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டிஆர்பி சொந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.